ஜொரான் மம்தானி நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு. சாதாரண மேயர் கிடையாதுங்க. நியூயார்க் நகரத்தினுடைய முதல் இஸ்லாமிய மேயராக அவர் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு. ஒரு இளைஞர், அவருடைய பெற்றோரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இடதுசாரி கொள்கைகள் மேல ரொம்பவே பற்று கொண்டவர். நியூயார்க் அரசியல் இருந்த ஜாம்பவான்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு ஒரு இளைஞராக மக்களோட நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்காரு. மக்கள் மத்தியில நின்று இந்த பதவியையும் ஏற்றிருக்காரு. அவருடைய பதவியேற்பு விழாவில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருந்துச்சு. அவர் பதவி ஏற்றுக்கிட்ட அந்த இடமே ஒரு சுவாரஸ்யமான இடம் தான். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஓல்டு சிட்டி ஹால் சப்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நின்று தான் அவர் தன்னுடைய பதவி ஏற்றுக்கிட்டார். அந்த சப்வே ஸ்டேஷனை அரசாங்கம் ஒரு பாரம்பரிய சின்னமாக மட்டுமே இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே பதவி ஏத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு மம்தானி சொன்னது என்னன்னா, உழைக்கும் மக்களுடைய அடையாளமாக இந்த சப்வே ஸ்டேஷன் இருக்கு, அதனால அவங்களோட நான் நிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ற வகையில இந்த இடத்துல நான் பதவி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பதவி ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நியூயார்க் வரலாற்றிலேயே ஒரு மேயர் குரான் மேல சத்தியமாக பதவி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அதை முதல்ல செஞ்சது மம்தானி மட்டும்தான். அவர் குரான் மேல கை வச்சு தன்னுடைய பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டாரு. அவர் கை வச்சு பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டா அந்த குரான் புக்லயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அந்த குரான் புக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பழமையான புக்கு. ஆர்டூரஸ் கம்பக் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர், சீர்திருத்தவாதி, சிந்தனையாளர், அவர் வச்சிருந்ததுதான் அந்த குரான் புக்கு. அவருடைய பேர்ல நியூயார்க்ல ஒரு நூலகமும் இருக்கு. அந்த நூலகத்துலதான் அந்த குரான் புக்கு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டுச்சு. அந்த குரான் புக்கை வச்சு அதன் மேல தன்னுடைய தாத்தாவினுடைய குரான் புக்கை வச்சு பதவி பிரமாணம் ஏற்றிருக்காரு மம்தானி. மம்தானிக்காக அந்த குரான் புக்கை ஏந்தி நின்னது அவருடைய மனைவி ரமா துவாஜி. ஸோ வெற்றிகரமாக இந்த பதவியேற்பு விழா முடிஞ்சது. அவர் தேர்தலில் நிற்கும் போது என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அதையெல்லாம் உடனடியாக செயல்படுத்தவும் தொடங்கிட்டாரு. அவர் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி, நியூயார்க் நகரத்துல வாடகை அதிகமாகிருச்சு, சாமானிய மக்களால் அந்த வாடகையை செலுத்த முடியல, அதனால உடனடியாக ரெண்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கான அந்த சட்டத்தை இயற்றி முதல் கையெழுத்தையும் போட்டாரு மம்தானி. பதவி ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு மம்தானி தன்னுடைய பேச்சுல ஒரு விஷயத்தை மட்டும் அழுத்தமாக சொல்றாரு. உழைக்கும் மக்களாகிய நம்ம ஒன்னா இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா அவங்களால, அதாவது பணக்காரர்கள் மற்றும் முதலாளிகளாலையும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது மட்டும் அதுல பதிவு பண்றாரு. சரி, நம்ம இப்ப இந்த வீடியோல மம்தானியை பத்தி முழுசா பார்க்க போறது கிடையாது. ஆனா மம்தானி இந்தியாவில் இருக்கிற ஒரு நபருக்கு எழுதின கடிதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற 8 முக்கியமான எம்பிக்கள் இந்திய அரசாங்கத்துக்கு மம்தானி யாருக்கு கடிதம் எழுதினாரோ அந்த ஒரு நபரை பத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். அந்த நபர் யாரு, அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன, அவருடைய இப்போதைய நிலைமை என்ன, இந்திய அரசாங்கம் எப்படி சட்டங்கள் மூலமாக எதிர்ப்பு குரல்களை ஒடுக்குது, அது எப்படி நீதிமன்றங்கள் மூலமாக செயல்படுத்துது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஜொரான் மம்தானி இந்தியாவில் இருக்கிற ஒரு நபருக்கு கடிதம் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நபர் யாருன்னா உமர் காலித், ஜேஎன்யூனுடைய முன்னாள் மாணவர் தலைவர். 2020 வடகிழக்கு டெல்லியில ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி உமர் காலித் இப்போ வரைக்கும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். குறிப்பாக UAPA அப்படின்னு சொல்லப்படுற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழே அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகளாக அவர் சிறையில இருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த வழக்கு முன்னேறாமலே இருக்கு. அவருக்கு ஒரு மெசேஜை ஜொரான் மம்தானி ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கொடுத்திருக்காரு. யார்கிட்டனா அவருடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர்கிட்ட. அவங்கள அமெரிக்காவில் அவர் சந்திச்சிருக்காரு. அப்பதான் இந்த மெசேஜை உமர் காலித்துக்காக அவர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதுல நீங்க கசப்பு தன்மையை பத்தி சொன்ன வார்த்தைகள் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. ஆனா அந்த கசப்பு தன்மை நம்மளை எப்படி ஆட்கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை நான் திரும்ப திரும்ப நினைவுல கொள்றேன். சீக்கிரம் நீங்க மீண்டு வருவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுடைய நினைவாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லி உமர் காலிதுக்கு அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு ஜொரான் மம்தானி. அமெரிக்காவை சேர்ந்த 8 முக்கியமான எம்பிக்கள் இதே உமர் காலிதுக்கு ஆதரவாக தான் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, உமர் காலிதுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவருக்கு சர்வதேச அளவுல சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரியான நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சு தரணும். 5.5 ஆண்டுகளாக அவர் சிறையிலே இருக்காரு. ஆனா தகுந்த விசாரணை நடத்தப்படவே இல்லை. அந்த வழக்கு அப்படியே பெண்டிங்லேயே இருக்கு. இயற்கையான ஜஸ்டிஸ் சிஸ்டம் எப்படி இயங்கும் அப்படின்னா, ஒருத்தர் நிரூபிக்கப்படாத வரைக்கும் குற்றவாளி அல்ல அப்படிங்கிறது தான். ஆனா உமர் காலித் விவகாரத்துல அப்படி கிடையாது. அவரோட சேர்ந்த அரசான எல்லாரும் இப்போ வரைக்கும் சிறையிலே இருக்காங்க. எந்த விதமான விசாரணையும் அங்க நடத்தப்படல. அதனால அவருக்கு தேவையான பெயில் உட்பட சட்ட ரீதியிலான விஷயங்களை கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு அந்த 8 எம்பிக்களும் கடிதம் எழுதுறாங்க. இப்படி அமெரிக்காவில இருந்து எம்பிக்கள் கடிதம் எழுதுற அளவுக்கு உமர் காலிதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2020 டெல்லியில நடந்த கலவரத்தை பத்தி நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். 2019 மத்திய அரசாங்கம் CAA, அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க. அந்த மசோதா என்ன சொல்லுது, இந்தியாவினுடைய எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கிற நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்து
மைனாரிட்டிஸாக இருக்கிற மதங்களை சேர்ந்த, அதாவது சிறுபான்மை மதங்களை சேர்ந்த புலம்பெயர்ந்து வந்தவங்க இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதே நாடுகள்ல இருந்து இஸ்லாமியர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படாது அப்படிங்கிற அந்த எக்ஸப்ஷனையும் அதுல சேர்த்துறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐஆர்ல 2002 அல்லது 2005 உங்க குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஓட்டர் லிஸ்ட்ல இருந்திருக்கணும், அப்பதான் நீங்க இந்தியர், அப்படி இல்லாட்டி நீங்க சில ப்ரூஃபை கொடுத்து நீங்க இந்தியர் தானா அப்படிங்கிறத நிரூபிக்க சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரிதான் இந்த சிஏஏ சட்டத்திலையும் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அதே நேரம் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள்கிட்ட நீங்க இந்தியர் தான் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்களையும் கேட்கறதுக்கான சூழல் ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை இந்தியர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்களை முகாம்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லி மிகப்பெரிய போராட்டம் இந்திய அளவுல ஏற்பட்டுச்சு. அது டிசம்பர் 2019 தொடங்கி ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் தொடர்ந்துச்சு. இந்த போராட்டங்கள்ல தீவிரமாக கலந்துகிட்டு பேசிட்டு இருந்தவர் தான் உமர் காலித். அவர் மட்டும் கிடையாது, கலீத் சைஃபி, இஸ்ரத் ஜஹான், இவங்க ஒரு காங்கிரசினுடைய முன்னாள் கவுன்சிலர். குல்ஃபிஷா ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க ஒரு ஜாமியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டியினுடைய முன்னாள் மாணவர் தலைவர். ஷர்ஜில் இமாம், இப்படி பல்வேறு நபர்கள் இவங்க எல்லாருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புறாங்க. இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும்போது பிப்ரவரி 23, 2020 அது கலவரமாக மாறுது. குறிப்பாக இந்த சிஏஏக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தவங்களுக்கும் இந்துத்துவ கும்பல்களுக்கும் இடையில மோதல் ஏற்படுது. டெல்லியினுடைய வடகிழக்கு பகுதியில தான் தீவிரமான கலவரமாக மாறுது. அதுல நிறைய பேர் கொல்லப்படுறாங்க, மசூதிகள் சூறையாடப்படுது, இஸ்லாமியர்களுடைய வீடு கடைகள் எல்லாம் சூறையாடப்படுது. இதனுடைய முடிவுல 54 பேர் கொல்லப்படுறாங்க. அதுல 13 பேர் இந்துக்கள், மீதி இருக்கிற எல்லாருமே இஸ்லாமியர்கள். டெல்லி போலீஸ் என்ன சொன்னாங்க, இந்த கலவரம் ஒரு திட்டமிட்ட கலவரம், இதை உருவாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே உமர் காலித் உட்பட நான் இப்ப யாரெல்லாம் பேர் சொன்னனோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சதி திட்டத்தை உருவாக்கி இந்த கலவரத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் வழக்கு பதிகிறாங்க. உமர் காலித் உட்பட நான் சொன்ன நபர்கள் மேல எல்லாம் UAPA அப்படிங்கிற அந்த சட்டத்தின் கீழே கேள்வியே கேட்காம அரெஸ்ட் பண்ணி சிறையில வச்சிடறாங்க. இந்த UAPA வழக்கு போடப்பட்டு கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகள் ஆகுது. இப்போ வரைக்கும் இந்த வழக்கு 1 இன்ச்சு கூட நகராம அப்படியே நிக்குது. ஒண்ணு, உமர் காலித் உட்பட இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படிங்கிறத நீதிமன்றத்துல அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்கணும். ரெண்டுமே நடக்கல. வழக்கு ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ்லயே நிக்குது. அதாவது இப்பதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அதுல இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதோட அப்படியே நிக்குது. நீதிமன்றத்துல காவல்துறை சொன்ன ஆவணங்களை பார்க்கல, குற்றப்பத்திரிகை படிக்கல, அதுல இருக்கிற சாட்சியங்கள் மேல விசாரணை நடத்தல. இது எதுவுமே நடக்காம 5.5 ஆண்டுகள் என்ன காரணம்னே தெரியாம சும்மாவே அவங்க சிறையில இருந்துகிட்டு இருக்காங்க. பொதுவா நீதித்துறையில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரொம்ப ஆண்டுகளாக இந்த மாதிரி வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுல குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு தார்மீக அடிப்படையில ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சலுகையாக கொடுப்பாங்க. அதாவது பெயில் ஆஸ் எ ரூல், ஜெயில் ஆஸ் எ எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற அந்த டேர்மை பயன்படுத்துவாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப நாளா அவர் சிறையில இருந்ததை கருத்துல கொண்டு தார்மீக அடிப்படையில அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற காரணத்தினால சூழ்நிலை எவிடன்ஸ் எதுவுமே அவருக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் அரசாங்கம் தரப்புல போதியமான ஆவணங்களை கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள்ல பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஈடி வழக்குல செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதாவாக இருக்கட்டும், டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா, ஜார்க்கண்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஹேமந்த் சோரன், இவங்க எல்லாருக்குமே இந்த அடிப்படையில தான் நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தாங்க. ஆனா உமர் காலிதுக்கும் அவரோட இந்த வழக்குல சிறையில இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜாமீன் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த விதை பொருந்தவே மாட்டேங்குது. அதுக்கு காரணம் UAPA அப்படிங்கிற அந்த சட்டம் தான். UAPA சட்டம் இந்த ஜெயில் ஆஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற ஒரு விதி பின்பற்றப்படுதுல, அந்த வாய்ப்பை முழுமையாக மறுத்துருது. அரசாங்கம் நினைச்சாங்கன்னா யாரு மேல வேணாலும் UAPA சட்டத்துல போட்டு அவங்கள காலவரையின்றி ஜெயிலே வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளை இந்த UAPA சட்டம் கொண்டு வந்து கொடுக்குது. இந்த UAPA சட்டத்தை பயன்படுத்தி நிறைய ஆக்டிவிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், மாணவர் தலைவர்கள்னு தங்களுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள கேள்வியே கேட்க விடாம அரெஸ்ட் பண்ணி சிறையில வச்சுட்டு இருக்காங்க மத்திய அரசு. கன்விக்ஷன் ரேட்டுன்னு சொல்லப்படுற அதுல யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்படுறதும் ரொம்ப கம்மியான அளவுலயே இருந்துகிட்டு இருக்கு. சரிங்க, அரசாங்கம் இப்படி அரசியலுக்காக இந்த மாதிரியான வழக்குகளை போடுவாங்க, எதிர்ப்பு குரல்களை ஒடுக்கத்தான் செய்வாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. நீதிமன்றம் உமர் காலித் தரப்புலயும் இல்ல அவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை கேட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த 5.5 ஆண்டுகள்ல 6 முறை உமர் காலித் மற்றும் அவரோட சிறையில இருக்கிறவங்களுக்கு பெயில் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் எல்லாம் ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் உமர் காலித் தரப்புல பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு எதிராக டெல்லி போலீஸ் தரப்புல இருந்து சில ஆவணங்களை கொடுக்குறாங்க. அதுல இந்த கலவரம் உருவாகிறதுக்கு உமர் காலித் எப்படி எல்லாம் சதித்திட்டம் தீட்டினாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கதை அடிச்சிருக்காங்க. அதுல அவங்க சொல்றது என்னன்னா, உமர் காலித் பொதுவெளியில பேசின விஷயங்களை எல்லாம்
ரகசியமாக பேசினாரு, ரகசியமாக சதி திட்டம் தீட்டினாரு அப்படின்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரகசியம் அப்படின்னா அதையே அவர் பொதுவெளியில பேச போறாரு, அங்கேயே அதுல லாஜிக் இல்லையே அப்படிங்கிறது நீதிமன்றங்களுக்கு கூட தெரியல. நீதிமன்றமும் அதை ஏத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் புரட்சிகர வணக்கம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறாரு, இதுவே ஆபத்தான விஷயம்னு நீதிமன்றம் சொல்றாங்க. அப்போ எப்படி இந்த இடத்துல நியாயம் நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. உமர் காலித் மட்டும் கிடையாது, அவரோட சிறையில இருக்கிற எல்லாருமே பொது வெளியில தான் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சவங்க. அதுல எந்த விதமான ரகசியமோ சதி திட்டமோ இடம்பெறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அவருக்கு ஆதரவான குரல்கள் எல்லாம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அதையே காரணம் காட்டி பெயில் மறுக்கிறது அப்படிங்கிறது எப்படி சரியாகும் அப்படிங்கிறது தான் பிரசாந்த் பூஷன், கபில் சிபல் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் கேட்கிற நியாயமா இருக்கு. சரி, உண்மையாகவே டெல்லி கலவரம் உமர் காலித் உட்பட இந்த நபர்களால தான் உருவாக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு நான் சொல்லலைங்க. டெல்லி அரசாங்கத்தினுடைய மைனாரிட்டிஸ் கமிஷன், சிறுபான்மையினர் ஆணையம், அவங்க அமைச்ச ஃபேக்ட் ஃபைண்டிங் குழு சொல்லுது. சரி, உமர் காலித் உட்பட இவங்க இந்த கலவரத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னா வேற யார் காரணம்? அதையும் மென்ஷன் பண்றாங்க இந்த சிறுபான்மையினர் ஆணையம் அமைச்ச அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் குழு. அதுல அவங்க 3 பேருடைய பேரை மென்ஷன் பண்றாங்க. ஒருத்தர் கபில் சர்மா, இவர் பிஜேபியினுடைய எம்எல்ஏ. இன்னொருத்தர் பெர்வேஷ் வர்மா, இவர் பிஜேபியினுடைய எம்பி. இன்னொருத்தர் அனுராக் தாக்கூர், இவர் பிஜேபியினுடைய எம்பி மற்றும் மத்திய அமைச்சராக இருக்கிறவர். கபில் மிஸ்ராவை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த கலவரம் உருவாகிறதுக்கு முன்னாடி நாள் கபில் மிஸ்ரா ஒரு விஷயம் சொல்றாரு. சிஏஏ ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டு இருக்கவங்கள காவல்துறை 3 நாளுக்குள்ள விரட்டி எடுக்கல அப்படின்னா நாங்க விரட்டி அடிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோபத்தை கிளப்புற மாதிரி பேசுறாரு. 2வது நபர் பெர்வேஷ் வர்மா, இந்த சிஏஏ ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டு இருக்கிற இஸ்லாமியர்களுடைய வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பெண்களை பலாத்காரம் பண்ணணும், வன்கொடுமை செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுறாரு. 3வதா இருக்கிற அனுராக் தாக்கூர், துரோகிகளை, தேச துரோகிகளை சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவரு வெளிப்படையாக பேசுறாரு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் தான் அன்னைக்கு டெல்லி கலவரம் வெடிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சிறுபான்மை ஆணையம் அமைச்ச அந்த உண்மை கண்டறியும் குழு சொல்றாங்க. நீங்க யோசிக்கலாம், உமர் காலிதுக்கு இந்த நிலைமை அப்படின்னா இவ்வளவு பேசின கபில் மிஸ்ராக்கு என்ன நிலைமை, அவர் இந்நேரம் எங்க இருப்பாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அவருடைய பேச்சுக்கு அவர் ரொம்பவே நல்லா இருக்காரு. டெல்லி பாஜகவினுடைய சட்டத்துறை அமைச்சராக இப்ப அவர் பதவி வகிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு பேசினவர் மேல இப்போ வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படல. எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனா 2020 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி முரளிதர் கண்டிப்பாக இவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், அவர் பேசினதெல்லாம் வெறுப்பு பேச்சு, கலவரத்தை தூண்டுற வகையிலான பேச்சு தான் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. அன்னைக்கு சாயந்தரமே முரளிதர் அந்த நீதிமன்றத்திலிருந்து வேற நீதிமன்றத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுறாரு. அந்த அளவுக்கு மத்திய அரசு நீதித்துறையை தங்களுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாருங்களேன். ஒரு வழியா 2025 திரும்ப திரும்ப கேஸ் போட்டு ஒரு செஷன்ஸ் நீதிமன்றம் அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவையும் டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருச்சு. ஒரு பக்கம் 5.5 ஆண்டுகளாக உமர் காலித் சிறையில இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியல, விசாரணையே தொடங்கல. இன்னொரு பக்கம் இவ்வளவு குற்றங்களை பண்ண பாஜக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மேல ஒரு வழக்கு கூட கிடையாது. அவங்க தங்களுடைய பதவிகள்ல அடுத்தடுத்த இடத்துக்கு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. இப்படிதான் இருக்கு இந்தியாவுல நீதி. இப்படி மதத்தின் அடிப்படையில பாரபட்சம் காட்டுற ஒரு அரசாங்கம் சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வரும் போதும், இப்ப தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற எஸ்ஐஆர் போன்ற திட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போதும் நம்ம எப்படி அதுல சந்தேகம் எழுப்பாம இருக்க முடியும்? இப்படி மத்திய அரசு சிறுபான்மையினர் மேல காட்டுற அந்த பாரபட்சம் தான் கூடாது அப்படின்னு சொல்லி உமர் காலித் விவகாரத்துல நீதி கிடைக்கிறதுக்கான ஆவண செய்ய வேண்டும், நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அந்த 8 எம்பிகளும் இந்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. உமர் காலிதினுடைய பெயில் வழக்கு அப்படிங்கிறது செஷன்ஸ் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றத்தை தாண்டி இப்பதான் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்துல அவருடைய பெயில் வழக்கை விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையின் போது டெல்லி காவல்துறை இந்த பெயில் வழக்கை விசாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணுக்குமே தாமதம் பண்ற மாதிரி இருக்கு, உடனடியாக பதில் தாக்கல் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியில தான் கேட்டாங்க. கேள்வி கேட்டுட்டு வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படிங்கறத பொறுத்துதான் உமர் காலிதும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் பெயில் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கிடையில டிசம்பர் மாதம் மட்டும் ஒரு 14 நாள் இடைக்கால ஜாமீன் உமர் காலிது கிடைச்சது. தன்னுடைய தங்கையினுடைய திருமணத்துக்காக அவருக்கு இந்த இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு. அது முடிஞ்சதுக்கு பிறகு அவர் திரும்பவும் சரண்டர் ஆயிட்டாரு. இப்போ அவர் திஹார் ஜெயில தான் இருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான நபரையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஃபாதர் ஸ்டேன் சுவாமி. பீமா கோரேகான் வழக்குல இவர் தான் பின்னாடி இருந்து சதி திட்டம் தீட்டினாரு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் இவரையும் கைது பண்ணாங்க. சிறையிலேயே இருந்தாரு, நோய்வாய்ப்பட்டிருந்தாரு. அவருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை மட்டும்தான் அவர் நீதிமன்றத்துல வச்சாரு. அந்த ஸ்ட்ரா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலமாக மத்திய அரசு நிராகரிச்சாங்க.
சிறையிலேயே அவர் இறந்தும் போனார். இப்படிதான் அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறாங்களோ, அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா அவங்க மேல போடுற வழக்குகளும், இல்ல ஆக்டிவிஸ்டாக மக்கள் மத்தியில எழுச்சியை ஏற்படுத்துற வகையிலான, மக்கள் மத்தியில அறுவை புகற்ற வகையில யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களை எல்லாம் டார்கெட் பண்றதுக்காகவே இந்த UAPA போன்ற சட்டங்களை மத்திய அரசு வச்சிருக்காங்க. அதன் மூலமாக அவங்கள நிரந்தரமாக சிறையிலேயோ இல்ல இந்த மாதிரியான வழக்குகளை போட்டு அவங்கள மற்ற வேலைகள் செய்ய விடாமையோ அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கிற வகையிலயோ மத்திய அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உமர் காலித் உட்பட எல்லாருமே சிறையில இருக்காங்க. 5 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை ஆண்டுகள் அவங்க சிறையில இருக்கணும், நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.